வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம 3ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் மலர் பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், படிப்பேன் விடையளிப்பேன். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? பிரித்து எழுதுக. சரிங்களா? பிரித்து எழுதுகளை ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க? முதல் வார்த்தை என்ன கொடுத்திருக்காங்க? மகிழ்ச்சியுடன். மகிழ்ச்சியுடன்ங்கிற வார்த்தையை பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி கூட்டல் உடன். ஓகேங்களா? இங்க அதை எப்படி கொடுத்துட்டாங்க? இங்க தனியா ஆப்ஷனாவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. நீங்க இங்க இருந்து பார்த்து இங்க எழுதினா போதும். மகிழ்ச்சி கூட்டல் உடன். அப்ப இதுதான் வரும். அப்ப இதை நீங்க எடுத்து இங்க எழுதணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்போ பார்ப்பது இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்களே எப்படி எழுதணும் நீங்க சொல்லிட்டாங்க. பார்ப்பது கூட்டல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதே மாதிரி நம்ம இந்த வார்த்தையை எழுதணும். ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இப்ப இதை ஆபத்து கூட்டல் இல்லை. புரிஞ்சுதுங்களா? எப்படி எழுதணும் தெரிஞ்சுதா? பிரிச்சு எழுதுறது இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது சரியான கூற்றுக்கு குறியீடு செய்ய சொல்லியிருக்காங்க. டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இந்த வாக்கியத்தை நாம தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம். சரி மானை அழைத்து சென்றது. நரி மானை அழைத்து சென்றது. முயலும் மானும் தப்பிக்கவில்லை. நரிக்கு குழப்பம் ஏற்பட்டது. முயலும் மானும் நண்பர்கள். நரி மானை பிடித்து விட்டது. நரி முயலை பிடித்து விட்டது. இதுதான் இந்த இடத்துல கொடுத்திருக்கிற வாக்கியம். இதுல சரியான கூற்று எதுன்னு கேக்குறாங்க. இதுல சரியான வாக்கியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதுல சரியான வாக்கியம் எது? நரிக்கு குழப்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறது சரியான வாக்கியம். முயலும் மானும் நண்பர்கள் அப்படிங்கிறது சரியான வாக்கியம். சரிங்களா? மீதி எல்லாமே என்னது? தவறான வாக்கியம். அதனால அதை நீங்க இன்டூ மார்க் போட்டுக்கோங்க. நரிக்கு குழப்பம் ஏற்பட்டதுங்கிறது சரியான வாக்கியம். முயலும் மானும் நண்பர்கள்ங்கிறது சரியான வாக்கியம். இது ரெண்டுத்துக்கும் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா இந்த பத்தியில இருந்து தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப இந்த பத்தியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முயலும் மானும் நெடுநாள் நண்பர்கள். அவை அடர்ந்த காட்டில் வாழ்ந்து வந்தன. மான் பார்ப்பதற்கு கொழுகொழுவென்று இருந்தது. மானை வேட்டையாட ஒரு நரி எண்ணியது. ஒரு நாள் நரி பசியோடு இரையை தேடியது. அப்போது மான் தனியாக இருப்பதை பார்த்தது. நரி மானின் அருகில் வந்தது. மான் பயந்து ஓட பார்த்தது. நண்பானில் உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து. நீதான் முயலின் நெருங்கிய நண்பன் ஆயிற்றே. அதனால்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றது நரி. அப்படியா, முயலுக்கு என்ன ஆனது? அது எங்கே இருக்கிறது என்று கேட்டது மான். அப்படிங்கறது இந்த கதையா சொல்லிட்டாங்க. இப்ப இந்த கதையை நீங்க என்ன பண்ணணும்? எத்தனை நிமிஷத்துல படிக்கிறீங்க? எவ்வளவு வார்த்தைகளை நீங்க தவறில்லாம படிக்கிறீங்க அப்படிங்கறத இங்க என்ன பண்ணணும்? நீங்க எழுதணும். சரிங்களா? எத்தனை வார்த்தைகளை நீங்க தவறில்லாம எழுதி படிக்கிறீங்க, படிக்க தெரியுது உங்களுக்கு அப்படிங்கறத நீங்க கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எழுதணும். எத்தனை நிமிஷத்துல நீங்க எழுதிருக்கீங்க, எத்தனை நிமிஷத்துல நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க இங்க எழுதணும். சரிங்களா? இப்ப இந்த கதையை நீங்க படிச்ச உடனே இங்க ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, சரியான கூற்றுக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப முயலும் மானும் நண்பர்கள் அப்படிங்கிறது சரியான கூற்று. ஆமா தானே? இப்ப நம்ம கதையில படிச்சோம். முயலும் மானும் நண்பர்கள். அதை நம்ம டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது நரி மானை பிடித்து விட்டது. இல்ல, நரி மானை பிடிக்கல. நரி முயலை பிடித்து விட்டது. இல்ல, ரெண்டு பேருமே ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு போயிட்டாங்க. நரி முயலும் மானும் நரியை ஏமாத்திட்டு ஆளுக்கு ஒரு திசையில பிரிஞ்சு போயிட்டாங்க. நரி ஏமாந்து போயிடுச்சு. அப்ப அதான சரியான இது. அதனால இது ரெண்டுத்துக்கும் இன்டூ மார்க் போட்டுக்கோங்க. நரி மானை அழைத்து சென்றது அப்படிங்கிறது சரியான கூற்றும் இல்ல. முயலும் மானும் தப்பிக்கவில்லை. நரிக்கு குழப்பம் ஏற்பட்டதுங்கிறது சரியான கூற்று. சரிங்களா? சரிங்க குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியில பாருங்க, நட்பே உயர்வு. இதுல முயலும் மானும் நண்பர்கள். மானிடம் நரி வந்தது. முயலுக்கு ஆபத்து என்றது. ஏமாற்றி அழைத்து சென்றது. அதை முயல் பார்த்து விட்டது. வேகமாக மானிடம் ஓடியது. மான் முயலை பார்த்து விட்டது. நரியின் திட்டம் புரிந்து விட்டது. இருவேறு திசைகளில் ஓடின. நரிக்கு மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பம் வந்தது. இரண்டையும் தவறவிட்டது. நண்பர்கள் ஓடி தப்பித்தனர். சரிங்களா? இப்ப நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா? அந்த கதையோட ஒரு பாட்டை தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதை பாட்டா என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியே நமக்கு கதையா புரிய வச்சிருக்காங்க. இப்ப இதுல கீழே நிரப்புக கொடுத்திருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக.
இதுல வந்து மீன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இத மீன் அப்படிங்கறதுல முதல் எழுத்தை மாற்றினோம்னா இங்க என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா? என்ன பார்த்தோம்? மான் அப்படிங்கிறது இங்க இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு என்னது? இந்த இடத்துல வந்து மான் அப்படின்னு நம்ம எழுதலாம். மீன்கிறதுக்கு மீ எடுத்துட்டு மா அப்படின்னு நெடில் மா போட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு மான் அப்படிங்கிற இந்த வார்த்தை கிடைக்குது. அடுத்தது வட்டம். சரிங்களா? இந்த வட்டத்தை வந்து மாத்தி எழுதணும் அப்படின்னா என்னது? திட்டம். பாருங்க, திட்டம். சரிங்களா? இதனுடைய திட்டம் புரிந்தது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? பட்டமும் சரியான வார்த்தை தான், திட்டமும் கரெக்டான வார்த்தை தான். இப்ப திட்டம்ங்கிறத நம்ம இங்க எடுத்து எழுதணும். தி. இங்க தி இட்டம், திட்டம்னு நீங்க எழுதலாம். சரிங்களா? அடுத்தது இங்க என்ன இருக்கு பாருங்க, முயல் அப்படிங்கறத இங்க எடுத்து எழுதணும். வயல், முயல். சரிங்களா? முயல். கரி, அடுத்தது நரி. சரிங்களா? வயல், முயல், கயல், எதை வேணா நீ எழுதலாம். ஆனா இந்த கதையில வந்து அந்த வார்த்தை வர்றதுனால உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்தது விடை எழுதுக நம்ம இப்ப பார்க்கலாம். இக்கதையில் நண்பர்களாக இருந்தவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கதையில யாரு யாரும் நண்பர்களா இருந்தாங்க? ஃப்ரெண்ட்ஸா இருந்தது முயலும் மானும். ஆமா தானே? முயலும் மானும் நண்பர்கள். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன எழுதணும்? முயலும் மானும் நண்பர்கள்னு எழுதணும். நரிக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டது? நரிக்கு மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பம் ஏற்பட்டது வந்தது. ரெண்டுமே எழுதலாம். சரிங்களா? இங்க பாருங்க, மேல வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நரிக்கு மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பம் வந்தது. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த பாட்டுல இருந்தே நீங்க இதுக்கான ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப இதை பொறுமையா பார்த்து இந்த ஸ்கிரீனை நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு, இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா பார்த்து இதுக்கான ஆன்சரை எழுதிக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த படக்காட்சியில ஒரு ரோபோ வந்து இங்க நின்னுட்டு இருக்கு. இங்க வந்து ஒரு அணில் வந்து இங்க நின்னுட்டு இருக்கு. இந்த ரோபோ வந்து அணில் கிட்ட என்ன கேக்குது அப்படிங்கறது தான் இங்க வந்து இந்த அணிலும் ரோபோவும் பேசிக்குது. அந்த உரையாடலை தான் நாம இங்க நிறைவு செய்ய போறோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, செல்லக்குட்டி எனக்கு வழிவிடு அப்படின்னு இந்த ரோபோ சொல்லுது. அதுக்கு இந்த அணில் என்ன சொல்லுது பாருங்க, சரி இதோ வழி விடுகிறேன் அப்படின்னு இந்த இங்க செல்லக்குட்டி இந்த செல்லக்குட்டியை பார்த்து இந்த ரோபோ சொல்லுது இல்லையா, அணில் செல்லக்குட்டியை பார்த்து, அதுக்கு வந்து இந்த அணில் குட்டி என்ன சொல்லுது பாருங்க, இதோ வழி விடுகிறேன் அப்படின்னு சொல்லுது இல்லையா, அதை தான் இங்க எழுதியிருக்கோம். இப்ப நீங்க இதை என்ன பண்ணணும்னா பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. இந்த அணில் சொல்ற மாதிரி இங்க எழுதியிருக்கேன்ல, அதை நீங்க பார்த்து பொறுமையா புத்தகத்துல எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த படக்காட்சியில எதற்கு உன் முதுகில் ஏற சொன்னாய் அப்படின்னு இந்த ஆமை கிட்ட வந்து இந்த மீன் வந்து கேக்குது. எதற்கு உன் முதுகில் ஏற சொன்னாய் அப்படின்னு இந்த ஆமை கிட்ட மீன் வந்து கேக்குது. அதுக்கு வந்து மீனுக்கு வந்து ஆமை பதில் சொல்லுது, நீ வேகமாக செல்ல நான் உதவுகிறேன் அப்படின்னு இந்த ஆமை வந்து பதில் சொல்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க இப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமை வந்து இதுக்கு பதில் சொல்றதா அர்த்தம். இந்த இடத்துல ஆமை தான் பேசிட்டு இருக்கிறதா அர்த்தம். இந்த இடத்துல வந்து மீன் பேசுறதா அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த படக்காட்சி புரிஞ்சுதா எப்படி சொல்லியிருக்காங்கன்னு? அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறத நீங்க பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இந்த ஆமை சொல்ற இந்த வாக்கியத்தை கரெக்டா எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது இந்த படக்காட்சியை பார்க்கலாம். இந்த பாப்பா வந்து கையில ஒரு வலைய வச்சுட்டு என்ன சொல்லுது, பட்டாம்பூச்சி எங்க இருக்கு வழிகாட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவி கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வந்து இந்த குருவி பதில் சொல்லுது, இதோ அந்த மலர் தோட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு இந்த குருவி சொல்ற மாதிரி இந்த பாப்பாவுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கட்டத்துல வந்து நீங்க இந்த வார்த்தைகளை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். இதை நீங்க பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து பொறுமையா எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்ப இந்த அடுத்த படக்காட்சியில பாருங்க என்ன கான்வர்சேஷன், இப்ப என்ன உரையாடல் இங்க பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த குட்டி டைனோசர் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்லுது பாருங்க, அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு இந்த குட்டி டைனோசர் சொல்லுது. அதுக்கு அம்மா டைனோசர் என்ன சொல்லுது பாருங்க, வருக செல்லமே உன்னை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு வந்து இந்த அம்மா டைனோசர் சொல்ற மாதிரி நம்ம இங்க வாக்கியத்தை நிறைவு செஞ்சிருக்கோம். இத பார்த்து பொறுமையா நீங்க எழுதுங்க. சரிங்களா? இது இங்க என்ன எழுதணும்னு தெரியலங்கிறதுக்காக தான் இங்க நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். பொறுமையா பார்த்து இதை எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது இந்த படக்காட்சியில பாருங்க, இந்த குட்டி மீன் வந்து சொல்லுது, இந்த குட்டி மீன் கிட்ட அம்மா மீன் சொல்லுது, அம்மா
நான் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மீன் கிட்ட குட்டி மீன் சொல்லுது. சரிங்களா? ஏன் வரவில்லை என்னுடன் விளையாடவா அப்படின்னு அம்மா மீன் வந்து சொல்ற மாதிரி இந்த பாக்ஸ்ல வந்து இந்த வாக்கியத்தை நம்ம நிறைவு செஞ்சிருக்கோம். இங்க என்ன பாக்ஸ்குள்ள வரணும் அப்படிங்கறத இங்க எழுதியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த படக்காட்சியை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த ஆமை வந்து இந்த பாக்ஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க, குட்டி பயலே என்னிடமே சண்டைக்கு வருகிறாயா அப்படின்னு இந்த ஆமை சொல்ற மாதிரி இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அந்த அணில் குட்டி என்ன சொல்லுது பாருங்க, இல்லை தாத்தா, நான் சண்டைக்கு வரவில்லை, உங்களுடன் விளையாட வந்தேன் அப்படின்னு இந்த அணில் குட்டி சொல்ற மாதிரி நான் இங்க எழுதியிருக்கேன். இதை பார்த்து நீங்க பொறுமையா நீங்க புத்தகத்துல எழுதி வச்சுக்கோங்க, உங்க புக்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பொறுமையா இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு இங்க கொடுத்திருக்கிற இந்த வாக்கியங்களை கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம். சரிங்களா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த படக்காட்சியை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இது வந்து ஒரு குகை. அடுத்தது இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஒரு பை, வந்து இது முட்டை, இது வந்து வீணை, அடுத்தது இது சிறுத்தை, இது வந்து எலுமிச்சை, அப்புறம் இது ஆமை. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த படக்காட்சியில கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு தகுந்த எப்படி இது செயல்படும் அப்படிங்கறத இங்க கேக்குறாங்க. அதை தான் நாம இங்க எழுத போறோம். பாருங்க, இந்த வார்த்தைகளுக்கான க்ளூ மாதிரி இது கொடுத்துட்டாங்க. இங்க விரைந்து ஓடும் அப்படின்னாலே இங்க என்னவா இருக்கும், அது சிறுத்தையா இருக்கும். ஆமா தானே? ஆமையா ஓடும்? இல்ல, சிறுத்தை தான் ஓடும். உடனே உங்களுக்கு தெரியணும், விரைந்து ஓடும் அப்படின்னாலே என்னவா இருக்கணும், அது சிறுத்தை தான். இசை தரும்னாலே என்னது, வீணை தான். விலங்குகள் தங்கும்னாலே என்னது, புகை தான். சரிங்களா குழந்தைங்களா? என்ன அப்படிங்கறத உடனே யோசிக்கணும். நீங்க இங்க என்ன ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு இங்க எழுதணும். மெதுவாக நடக்கும் அப்படின்னால அது என்னது, ஆமைதான் மெதுவா நடக்கும். புளிப்பா இருக்கிறது எது, எலுமிச்சை. ஆமா தானே? சரி, இப்ப எது வந்து பறவைகள் வந்து இடுவது என்னது, முட்டை. அப்ப உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப இதுக்கெல்லாம் என்ன நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இதுல கை, ngை, சை இதெல்லாம் வந்து இந்த எழுத்துக்களை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதுதான் வந்து இங்க மேல கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள். இப்ப நம்ம எழுதணும் இல்லைங்களா? இங்க இந்த வார்த்தைகளுக்கான எழுத்துக்கள் எங்க இருந்து கிடைக்குது பாருங்க. இந்த எழுத்துக்களை தான் நம்ம இங்க வார்த்தைகளா உருவாக்கி நம்ம இங்க எழுதியிருக்கோம். இந்த தை, சை, மை. சரியுதுங்களா? புரியுது உங்களுக்கு? இந்த எழுத்துக்களை தான் நம்ம இங்க வார்த்தைகளா வந்து உருவாக்கி இங்க எழுதியிருக்கோம். இங்க வாக்கியங்களாவும் இங்க நிறைவு செஞ்சிருக்கோம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இந்த எழுத்துக்களை நீங்க என்ன பண்ணணும், இது இல்லாம இந்த எழுத்துக்களை நீங்க நோட்ல ஒரு தடவை எழுதி பாருங்க. புதிய வார்த்தைகளை வந்து இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மேல கொடுத்திருக்கிற வார்த்தைகள் இல்லாம புதிய வார்த்தைகளை இங்க கொடுத்திருக்காங்க. வலை, மைனா, தலையணை. இந்த வார்த்தைகளையும் நீங்க என்ன பண்ணணும், நோட்ல வந்து எழுதி பார்க்கணும். அதுக்காக புதிய வார்த்தைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு எழுதி பார்க்க உங்களுக்கு இந்த லை, அதுக்கப்புறம் பாருங்க விளையாட்டு, இதெல்லாம் இப்படி எப்படி எழுதணும், இந்த வார்த்தையை நம்ம எப்படி எழுதணும். முருங்கை அப்படின்னா இந்த கை அப்படிங்க வருது இல்லையா, இந்த மாதிரி பாருங்க முருங்கை அப்படின்னு எப்படி எழுதணும். கற்றாழை அப்படின்னு எப்படி எழுதணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம எப்படி வந்து எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். பாருங்க, இதுல ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க. என்ன பாட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. காகம் கடைக்கு சென்றது, வடை வாங்கி வந்தது, முருங்கை மரத்தில் அமர்ந்தது. இதுல எல்லாத்துலயும் பாருங்க, இங்க பாருங்க, கடை, வடை, முருங்கை, பச்சை. சரிங்களா? கிளியை, வடையை, இங்க ஒரு யை. புரிஞ்சுதா? எப்படி வந்து இந்த வார்த்தைகள்ல இந்த எழுத்துக்கள் உருவாகுது, இங்க எப்படி வருது அப்படிங்கிறது தெரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் இந்த பாட்டு. இப்ப இந்த பாட்டை நீங்க படிச்சுக்கும் போது ஏற்கனவே நம்ம படிச்ச இந்த எழுத்துக்கள் வந்து இங்க எப்படி வந்து கிடைச்சிருக்குங்கிறது தெரியுதா? ஓகே, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, படத்திற்கு ஏற்ற தொடர்களை எடுத்து எழுதுவேன். இங்க பாருங்க, மழை பெய்தது, குதிரை வந்தது, கடைக்கு சென்றான், பூனை ஓடியது, பானைக்குள் புகுந்தது, வாழை செடித்தது, அவரை தின்றது, வடை வாங்கினான். சரி, இப்ப இந்த படக்காட்சிக்கு தகுந்த இந்த இடத்துல நம்ம வந்து சொற்றொடரை வந்து எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல என்ன வந்துட்டு இருக்கு, இங்க வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப மழை பெய்தது இங்க இருக்கா? அடுத்தது பாருங்க, மழை பெய்தது இங்க எழுதணும். வாழை செடித்தது, ஆமா தானே, வாழை செடித்தது. ஓகேவா? இங்க இருக்கு. அதான் அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுமே இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்கிறது புத்தகத்திலே கொடுத்துட்டாங்க, நமக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம இந்த படக்காட்சியை பார்த்து நாம உருவாக்கி எழுதணும். இங்க இருக்கிற வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த தொடர் வாக்கியங்களை எடுத்து நம்ம இங்க நிறைவு செய்யணும்.
இப்ப இந்த பாட்டி வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க. அதுல வந்து தம்பி வந்து நின்னுட்டு இருக்காங்க. கடையில வந்து என்ன வாங்குறாங்க? வடை வாங்குறாங்க. அப்ப கடைக்கு சென்றான். பாருங்க, கடைக்கு சென்றான். எடுத்து எழுதணுமா? ஓகே. வடை வாங்கினான். இருக்கா இங்க வடை வாங்கினான் இருக்கா? பாருங்க, எடுத்து எழுதியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? அடுத்தது குதிரை வந்தது. குதிரை படக்காட்சி அங்க இருக்கா? குதிரை வந்தது. அவரை தின்றது. பாருங்க, அவரை தின்றது. இதோ அவரை செடியை தின்னுட்டு இருக்கு. சரி, அடுத்தது பூனை ஓடியது. இங்க பூனைக்குட்டி எங்க இருக்கு பாருங்க, இந்த பானைக்குள்ள போகுது பாத்தீங்களா? பாருங்க, பூனை ஓடியது. சரியா? அடுத்தது பானைக்குள் புகுந்தது. பானைக்குள் புகுந்தது. சரியா? ஓகே. இப்போ இந்த வாக்கியங்களை எப்படி இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இதை நீங்க சரியா எடுத்து எழுதிக்கோங்க. சரியா? இங்க மேல கொடுத்திருக்கிற இந்த சொற்றொடர்ல இருக்கிற வாக்கியங்களை தான் நம்ம இங்க எடுத்து எழுதணும். இந்த படக்காட்சிக்கு தகுந்த வாக்கியங்கள் இங்க இருந்து எடுத்து எழுதினா போதும். அவ்வளவுதான். இதை பார்த்து பொறுமையா இந்த வீடியோவை நீங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, அடுத்தது இப்ப பாருங்க. முதலிடத்தை பெற்றது குறில் எழுத்து, இரண்டாம் இடத்தை பெற்றது மெய் எழுத்து, மூன்றாம் இடத்தை பெற்றது நெடில் எழுத்து. ஆமா தானே? பாருங்க, இப்ப வந்து முதல் எழுத்து குறில், இரண்டாம் எழுத்து மெய், மூன்றாம் எழுத்து நெடில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுவும் குறில், இது மெய், ஆனா இது என்னது? இதுவும் குறில். அப்ப இது வராது. சரிங்களா? கண்டிப்பா இது வராது. இது வராது. சரி, இப்ப அடுத்தது பாருங்க. இங்க இந்த மூன்றாவது பகுதியில இருக்கிறது பாருங்க. முதல் எழுத்து நெடில். ஆமா தானே? இரண்டாம் எழுத்து மெய் எழுத்து, மூன்றாம் எழுத்தும் நெடில் எழுத்து. அப்ப இதுவும் வராது. கண்டிப்பா இதுவும் வராது. அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க. முதல் எழுத்து குறில் எழுத்து, இரண்டாம் எழுத்து மெய் எழுத்து, மூன்றாம் எழுத்து நெடில் எழுத்து. இந்த மூணு வந்து இந்த வார்த்தையை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ. இதை வச்சுதான் நாம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். பாருங்க, இதுதான் வந்து புதிய சொல். அந்த சொல் எந்த சொல்? அம்மா. புரிஞ்சுதுங்களா? கிடைச்சிருச்சா? இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? தொடர்களை படித்து விடையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு க்ளூவோட இந்த மாதிரி வந்து கொடுத்தாங்கன்னா நீங்க எப்படி வந்து இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்கிற க்ளூ வச்சுதான் கண்டுபிடிக்கணும். அப்ப குறில் எழுத்தியது, மெய் எழுத்தியது, நெடில் எழுத்தியதுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இதை நீங்க வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நீங்க இதை பார்த்து பொறுமையா இந்த ஆன்சரை வந்து கரெக்டா எழுதி வச்சுக்கோங்க. இது திரும்ப ஒரு தடவை நீங்க குறில்னா எது, நெடில்னா எது, மெய்யெழுத்துனா எதுங்கிறத திரும்ப திரும்ப யோசிச்சு எழுதி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்போ இந்த ஆன்சரை தான் நாங்க வந்து உங்களுக்கு இங்க எழுதி கொடுத்துருக்கோம். இப்ப இதுல வந்து இது நீங்க கவனிக்கிறதுக்காக இங்க கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப இதுல புதிய சொல் உருவானது எது? இதுதான் அதோட ஆன்சர். அம்மா அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். இதுவும் இல்ல, இதுவும் இல்ல. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்ப இது ரெண்டும் வராது. ஆனா உங்களுக்கு இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்க எழுதியிருக்கு. சரிங்களா? ஆனா இதுதான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர் அம்மாங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.